ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா தங்கையோட ஒரே படுக்கையில் விளையாடிய அரசியல் பிரபலம். ஸோ வெளிவந்திருக்கக்கூடிய அந்த அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா காலத்துலையுமே சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற அந்த பிரச்சனை அப்படின்றது தலைவரி சாட்டிட்டு தான் இருக்குது. ஸோ அது இப்போ அதிகமாக மக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறி இருக்கிறதுக்கான காரணம் சோஷியல் மீடியா. ஸோ அப்போ இருந்த பிரிண்ட் மீடியா, இப்போ இருந்த சோஷியல் மீடியாவும் வேறு மாதிரி இல்லையா? ஸோ முந்தைய காலகட்டத்தில் அந்த வார இறுதியில் அந்த பத்திரிகையில் தான் இந்த மாதிரியான கிசுகிசுகள்லாம் வரும். பேர் டைரெக்டாக குறிப்பிடாமல் சின்ன நடிகை, பெரிய நடிகை, சின்ன நம்பர் நடிகை அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அப்போது ஈஸியாக வெளியே வராமல் இருந்துச்சு. ஸோ இப்போது அப்படி கிடையாது. ஸோ இணையத்தில் ஒரு சின்ன விஷயம் தீப்பொறி மாதிரி இல்லைனா காசிப் மாதிரி கசிய ஆரம்பிச்சதுன்னா அது உண்மை சம்பவமாகவே மக்கள் மத்தியில் பேச பொருளாக உடற்கு இன்ஸ்டண்ட்டாக எல்லா நியூஸும் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகிடுது. ஸோ பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் இது குறித்து பேசியிருக்கார் சமீபத்திய வீடியோ ஒன்றில். ஸோ அப்போ இப்போ நடக்கிறத விட அந்த முந்தைய காலத்தில் எக்கச்சக்கமான இந்த மாதிரி மஜாவான விஷயங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கும் நடிகைகளுக்குமான தொடர்பு அப்படின்றது ரொம்ப காலமாகவே இருந்துட்டு வருது. இப்போன்னு கிடையாது, முன்னாடியெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ இப்போது கேரளாவில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அந்த நடந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் அதில் இருக்கக்கூடிய பெண் நடிகைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் எடுத்தோம்னா அரசியல்வாதிகளும் அங்கே நடிகருக்குள்ளாவே ஏகப்பட்ட பிரச்சனை. ஸோ பெண்களை தவறாக பயன்படுத்திட்டாங்க. ஆனால் இங்கே அரசியல்வாதிகள் ஏகப்பட்ட பேர் பிடிபடுவாங்க. ஏன்னா அவங்க தான் அதிகமாக நடிகைகளை பந்தாடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அரசியல்வாதிகளும் நடிகைகளும் தொடர்பு வச்சுருக்காங்க. ஸோ ஆட்டோ சங்கர் அப்படின்ற ஒரு பிரபல ரவுடி தூக்கில் போகிறதுக்கு முன்னாடி நக்கீரன் அப்படின்ற ஒரு பத்திரிகையில இருந்து போய் சில பல பேட்டிகள் எடுத்தாங்க. ஸோ அந்த மரண வாக்குமூலத்தில் ஸோ அவர் எந்தெந்த நடிகைகள் எந்தெந்த அமைச்சர்களுக்கு சப்ளை பண்ணார் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டே சொல்லியிருப்பாரு. அப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அதை வெளியே ரிலீஸ் பண்ணல, கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்காங்க. ஸோ அதை கேட்கறதுக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ அப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய பல நடிகைகள் இந்த விஷயத்தில் பாடிடுறாங்க. ஏன்னா சினிமாவில் குத்து விளக்காக நம்ம பார்க்கக்கூடிய பல நடிகைகள் ஆகும் ஆல்மோஸ்ட் பெரும்பாலான நடிகைகள் இந்த மாதிரி அரசியல் பிரபலம் கூட லிங்க் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு வாக்குமூலம் தான் அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ இதுவே பிரபலமாக 90s ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய அக்கா தங்கை நடிகைகள். ஸோ இப்படி 90s அக்கா தங்கைனாவே 2 பேர் தான் இருப்பாங்க, அதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அந்த அக்கா தங்கை நடிகைகள் 2 பேருமே கூட்டி வர சொல்லி உல்லாசமாக இருந்திருக்காரு ஒரு அரசியல் மூத்த தலைவர். ஸோ தனித்தனியாக என்ஜாய் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் 2 பேருமே ஒன்றா கூட்டிகிட்டு ஒரே அறையில் வச்சு என்ஜாய் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அக்கா தங்கை நடிகைகள் பண்ணக்கூடிய அந்த லூட்டிகள், அந்த மாதிரி லீலைகள் எல்லாமே ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்போம், மறக்காமல் போய் பாருங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த அளவுக்கு அரசியல் பிரமுகர்களும் நடிகைகளும் தொடர்பு இருந்து வந்தது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அதே போல் சினிமா நடிகைகளும் அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு நபர்களை தங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டாக பர்சனலாக ஒரு ப்ரொடெக்ஷனாக பார்த்துக்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி வரைக்குமே தன்னுடைய சொத்துக்களுக்கும் தன்னுடைய எந்த பிரச்சனை, பட வாய்ப்புகளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு அரசியல் பின்புலம் நடிகைகளுக்கு தேவைப்பட்டுச்சு அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்குமே. ஸோ அதனாலேயே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தெரிந்த சில பல விஷயங்களுக்கு அவங்களுக்கு பணிவிட செஞ்சு அந்த அரசியல் பின்புலத்தை எடுத்துப்பாங்க. ஏதாவது பிரச்சனை வந்தால் இவர்கிட்ட சொல்லிடுவேன், இவர் எனக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எஸ்கேப் ஆகிறதுக்கும், ஸோ சில பல காசு சம்பாதிக்கிறதுக்கும், சொத்துக்களை காப்பாற்றுறதுக்கும் அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய நபர்களோட என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுப்பாங்க. ஸோ அதனாலேயே அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய ஆட்கள் நடிகைகளோடைய லிங்க் எப்பவுமே இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.